என்னோடய பேர் வந்து ஸ்ருதி. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் அன்பரின் பாதத்தில் இங்கே வந்து தான் அங்கிள் மூலமாக ஜெபம் பண்ணி தான் எனக்கு குழந்த பிறந்துச்சு. ஏன்னா என் வயிற்றில் 5 கட்டி இருந்து பிறந்து ஆல்ரெடி நான் வந்து உன்னர் ப்ரேயர் மீட்டிங்கில் இந்த சாட்சி சொல்லியிருக்கேன். ரீசெண்டாக என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து என் பையனுக்கு வந்து ஒரே ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்ததில்லை. ஃபஸ்ட் டைமாக என் பையனுக்கு அப்படி வந்துடவே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹாஸ்பிட்டல் கிட்னு போயிட்டு டேப்லெட் கொடுத்து லோஷன் கொடுத்து என்ன பண்ணாலும் அது க்யூரே ஆகலை. எங்கள் மம்மி வந்து எல்லா மந்த்தும் எங்கள் அன்பரின் பாதத்தில் வந்துடுவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கிள் கிட்டனா ஜெபம் பண்ணி வந்து ஆயில்னால் கொடுத்தாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன், ஏசப்பா நான் வந்து இது க்யூர் ஆயிடுச்சுன்னா வந்து சாட்சி சொல்கிறேன்னு. போன மந்த்து என்னால் வர முடியல, இந்த மந்த்து வர ஆண்டவர் கிருபை செஞ்சார். அதனால் தினமும் இங்கே வந்து ஜெபம் பண்ணி எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் உடனே அங்கிளோட ப்ரேயர் சென்டருக்கு தான் ஃபோன் பண்ணி அம்மா ஜெபம் பண்ணிப்பாங்க. அங்கிளோட ப்ரேயர்னாலே எனக்கு இந்தமாரி ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. என் பையனுக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது எங்கள் மாமியார் 15 வருஷமாக பிசாசு இப்படினால கட்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வீடு கட்டியும் கட்ட முடியாமல், கடன் பிரச்சனை அதிகமாகி, சாப்பாடு கூட இல்லாமல், காசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். சம்பாதிக்கிறாங்க 3 பேரும், ஹஸ்பண்டு, மாமியார் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பட் ஒரு காசு கூட வீட்டில் நிற்காது. மொத்தமாக எப்படி தான் போதும், கடனுக்கு போயிடும். ஆனால் வீட்லேயும் சாப்பிட்ட பாடம் எதுவுமே இருக்காது. ஆனால் போன மாதம் இங்கே ஆறுதல் தேடி ஒரு நாள் வந்திருந்தபோது அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி பிசாசு கட்டு ரொம்ப போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் 3 நாள் குடும்ப ஜெபம் ஆரம்பித்தோம். அதால் அந்த பிசாசால் உள்ளே இருக்க முடியல போல் ரொம்ப அலை கொழிச்சிட்டு இன்னும் சண்டை அதிகமாக, பிரச்சனை அதிகமாக, அந்த மாதிரி ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்னால் முடியல. என்னாலேயும் ப்ரேயர் பண்ண குழந்தைய வச்சுன்னு என்னாலும் பண்ண முடியல. அங்கிள் சொன்னார், நீங்கள் அங்கே உகியம்பேட்டுக்கு வாங்க, ஜபவீரர் வந்து உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அங்கே போயிருந்த போது அவங்க எங்களுக்கோசம் பாரத்தோட கண்ணீரோட ஜெபம் பண்ணி அதுலேருந்து பூர்ண சுகத்தை கொடுத்துரு. ஆனால் எத்தனை வாட்டியோ ப்ரேயர் பண்ணியிருக்கோம், அங்கங்கே சர்ச்சுக்கு போயிருக்கோம். பட் ஆனால் ஃபுல்லாக வந்து சுகமான நாங்கள் நம்பவே இல்லை திருப்பி அதே மாதிரி தான் இருக்கோம். விசுவாசம் ஆச்சாலும் திருப்பி அதே மாதிரி வருது. இப்பயும் நம்பவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், ஏசப்பா நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம், சொல்கிற சாட்சி உயிர் உள்ள சாட்சியாக இருக்கணும் என்று நாங்கள் சாட்சி அங்கே உகியமேட்டில் எழுதி வச்சுட்டு வந்தோம். இது வரைக்கும் எந்த அந்த பிசாசு போராட்டிலேருந்து எதுலேருந்து ஒரு வேலை செய்ய முடியாது. அவங்களால எதுவுமே ஒரு வேலையை எடுத்து செய்ய முடியாது. ஒரு சோத்திரம் சொன்னாலும் கை கால் நரம்புலாம் அப்படியே இசுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கர்த்தர் இது வரைக்கும் எங்களை நடத்தி அந்த பெரிதான கிருபைக்கும் நன்றி. அந்த பிசாசு கட்டிலேருந்து விடுதலை தந்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விடையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நான் உங்களிடத்தில் அனுப்பினதான பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கு கொடுப்பேன். இழந்து போனதை திரும்பவும் கொடுக்கிற தெய்வம். அதற்காகத்தான் இந்த பூமியிலே அவதரித்த என் ஆண்டவர். எதையெல்லாம் இழந்து போனாய், எதையெல்லாம் ஆண்டவர் கொடுக்க போகிறார். முதலாவது, நீ இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் திரும்பவும் உனக்கு கொடுக்க போகிறாராம். நீ இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். சங்கீதம் 51:12 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா?
உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது தேவனிடத்திலே முறையிடுகிறான். என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவரால் புகழப்பட்டவன். இரவும் பகலும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினவன். துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அதை அப்படியே நிறைவேற்றினவன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்று பார்த்து பார்த்து செய்த ஒருவன் திடீரென்று ஒரு நாள் பாவத்திலே விழுந்து விட்டான். பத்சேபாளோடு அவன் பாவம் செய்த பொழுது அவனுக்குள் இருந்த இரட்சண்யத்தின் அபிஷேகம், இரட்சண்யத்தின் ஆவியானவர் அவனை விட்டு எடுக்கப்பட்டார். அதன் பிறகு அவன் அழுது அழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு பாடின சங்கீதங்கள் எத்தனையோ வேதத்தில் இருக்கிறது. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் ஒரு பாவத்திலே ஒரு நாள் விழுந்து விட்டான். அவன் எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தான். இந்த ஒரு காரியத்தை தவிர, இந்த ஒரு காரியத்தை தவிர மீதி எல்லாத்துலேயும் அவன் கரெக்டாக இருந்தான் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்னா, பைபிள் சொன்னதுனால என்னால் சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது, உரியாவின் சங்கதி ஒன்று தவிர வேறு எந்த ஒரு காரியத்திலும் தாவீது ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்யவில்லையா. உரியாவின் சங்கதி ஒன்று தவறுன்னு வேதமே எழுதியிருக்கிறது. யார் இந்த உரியா? இவன் பாவம் செய்த பத்சேபாளுடைய புருஷன்தான் இந்த உரியா. இவன் இந்த பாவத்தை செய்வதற்காக ஒரு பெரிய கொலை பாதகத்திற்கே விழுகிறான். அவருடைய புருஷனாகிய உரியாவே கொலை செய்யக்கூடிய அளவிலே துணிகிறான் இந்த தாவீது. ஒரு பெரிய கொலை பாதகம் செய்து விட்டான். அவன் கொலை பாதகம் செய்தது மாத்திரமல்ல, இந்த பத்சேபாளோடு அவன் பாவம் செய்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு எடுக்கப்பட்டார். அந்த அபிஷேகம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. அதை அவன் ஃபீல் பண்ணுறான். இந்த பாவத்தில் விழுறதுக்கு முன்னாலே அவன் சந்தோஷமா ஆண்டவரோடு நடந்த அனுபவங்களும், அதன் பிறகு அவனுடைய குற்ற மனசாட்சி உறுத்துகிறத நிமித்தம் துக்கித்து அழுது 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 அவன் புலம்பி பாடின சங்கீதம் எவ்வளவு இப்போ அவனுக்குள் இருந்த சந்தோஷம் போய்விட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷம் என்று சொல்லி ஒரு பாவத்தில் விழுகிறாய், அது முடிந்ததற்கு பிறகு அது ஒரு பெரிய வேதனையை உனக்கு கொடுக்கிறதை நீ பார்க்கிற. ஐயோ, இதில் விழுந்துட்டேன், நானா இதில் விழுந்தேன், நானா இந்த பாவத்தை செய்தேன், நானா இந்த கொலை பாதகன், நான் எப்படி இதை செய்தேன், என்னாலேயே நினைக்க முடியலை, என்னை பார்த்தா எனக்கே அருவருப்பாக இருக்கிறது, என்னை நினைச்சா எனக்கே அசிங்கமாக இருக்கிறது. சில நேரங்களில் கவுன்சிலிங் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது வாலிப தம்பிங்க சொல்லுவாங்க, ஐயா எனக்கே என்ன நினச்சா ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நானா இதை செய்தேன், நான் எப்படி இதை செய்திருக்க முடியாது, ஆனால் நான் செய்துட்டேன். ஒரு கண்ணு மூடுகிற நேரத்துக்குள்ளால ஒரு அற்ப ஆசைக்காக, ஒரு சின்ன சந்தோஷத்திற்காக, ஒரு சில்லறை சுகத்திற்காக நானா இதை செய்தேன், என்னால் நம்பவே முடியலை என்று சொல்லி பிள்ளைகள் அழுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை வயதெல்லாம் தாண்டி நீங்களும் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்திருந்தால், அது விபச்சார பாவமாக இருக்கலாம், அடுத்தவருடைய மனைவிகளோடு உள்ள தொடர்பாக இருக்கலாம், அடுத்த புருஷர்களோடு உள்ள தொடர்பாக இருக்கலாம், இல்லாவிட்டால் மதுபானங்கள், குடிவரிகள், புகை பழக்க வழக்கங்கள், ஏதோ ஒரு காரியம், ஆண்டவர் தங்குகிற ஆலயத்தை தீட்டுப்படுத்தின ஏதோ ஒரு காரியம், துதிக்கிற அந்த நாவை கொண்டு எந்த ஆபாச வார்த்தைகள் பேசினாய், யாரை இச்சையிலே விழப்பண்ணினாய், அந்த காரியத்தை நிமித்தம் உன்னுடைய இருதயம் இன்றைக்கு கரைப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தங்குகிற ஆலயம் கரைப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போன எல்லாத்தையும் ஆண்டவர் தர விரும்புகிறார். ஆனால் முதல்ல நீ தேட வேண்டியது என்ன தெரியுமா? நீ இழந்து போன அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மறுபடி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை
திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இந்த பாவத்தில் விழுவதற்கு முன்பாக நான் ரொம்ப உற்சாகமாக இருந்தேன், ஆவிக்குள்ளால் அனலாக இருந்தேன், ஆண்டவருக்குள்ளால நெருங்கி இருந்தேன். ஒரு முறை விழுந்தத நிமித்தம் பல முறை அந்த பாவத்தில் விழத்தள்ளி படியாக என்னை விட்டு கொடுத்து விட்டேன். ஆண்டவரே என்னை மன்னியும். நான் இழந்து போன அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், நான் இழந்து போன அந்த உற்சாகமான ஆவி என்று சொல்லுகிறான். அவன் இழந்து போனது ரட்சிப்பின் சந்தோஷத்தை மாத்திரமல்ல, அவனை உற்சாகப்படுத்தி ஆண்டவரோடு ஓட வைத்துக் கொண்டிருந்த, நடக்க வைத்துக் கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு எடுக்கப்பட்டார். எனவே தான் சொல்லுகிறான், நான் இழந்து போன இரட்சணியத்தின் சந்தோஷமும் உற்சாகமான ஆவியையும் நான் தாங்கும்படி செய்யும், மறுபடியும் எனக்கு கிடைக்கும்படி செய்யும், திரும்பவும் எனக்கு தந்து என்று சொல்லுகிறான். திருப்பி தருகிற ஆண்டவர். திரும்பவும் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த உற்சாகமான ஆவி எனக்கு வேணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எவ்வளவோ மணி நேரம் மணிக்கூர் கணக்காக ஜெபிச்சிங்க, எவ்வளவோ உபவாச கூட்டங்களில் கலந்து கொண்டு உபவாசித்து தேசத்திற்காக ஜெபிச்சிங்க, மற்றவங்களுக்காக ஜெபிச்சிங்க, ஊழியர்களுக்காக ஜெபிச்சிங்க. ஆனால் இன்றைக்கு அந்த உற்சாகம் கலைந்து போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு பாவத்திலே சத்துருவானன் உங்களை கொண்டு போய் விழ பண்ணினான். அந்த உற்சாகம் இப்ப இல்லை. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆதி அன்புக்கு நீ திரும்பு என்று சொல்லுகிறார். உன் ஆதி அன்புக்கு நீ திரும்பு. நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எத்தனை மணி நேரம் வேதத்தை தியானித்தாய், எத்தனை மணி நேரம் ஜெபித்தாய், குடும்பத்தில் எவ்வளவு அந்யோன்யமாக இருந்தாய், எவ்வளவு ஐக்கியமாக இருந்தாய், மனைவியோடு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாய், பிள்ளைகளோடு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாய். இன்றைக்கு அந்த சந்தோஷம் எல்லாம் பறிபோய் வாடிப்போன முகத்திலே வந்திருக்கிறாய். உன்னுடைய இருதயத்தில் ஒரு குற்ற மனசாட்சி. ஆண்டவரே, நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், நான் செய்திருக்க கூடாது, ஆண்டவரே நான் தெரியாமல் இதில் விழுந்துட்டேன், இல்லை தெரிஞ்சே விழுந்துட்டேன், ஆண்டவரே இதிலிருந்து மீண்டு வர எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் இன்றைக்கு கேட்கும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். கண்டிப்பாக இன்றைக்கு மறுபடியும் நீ இழந்து போன அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நீ இழந்து போன அந்த அபிஷேகம், அந்த வல்லமையின் வரங்கள் மறுபடியும் உனக்குள்ளே கிரியை செய்யும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேருக்கு ஆண்டவர் நல்ல வல்லமையின் வரங்களை கொடுத்தார். அந்த வரங்கள் எல்லாம் இன்றைக்கு செயலற்று போய்விட்டது. இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது ஒன்றுமே நடக்கலை என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் நான் ஜெபிச்ச அசுத்தாவிகள் ஓடும், ஆனால் இப்போ ஒன்றுமே நடக்கலையா என்று சொல்லுகிறீர்கள். நான் ஒரு காலத்தில் ஜெபிக்க உட்கார்ந்தேன்னா மணிக்கூர் கணக்காக கண்ணீர் விட்டு ஜெபிப்பேன். இப்போ எனக்கு கண்ணீரும் வரவில்லை, ஜெபமும் வரவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களை நீங்கள் புதுப்பித்து கொண்டு மறுபடியும் இரட்சணிய பாதையிலே நீங்கள் ஓடும்படி கர்த்தரால் நீங்கள் ஏவப்படுகிறீர்கள். எந்த பாவத்தில் விழுந்தாய், எதில் நீ விழுந்ததன் நிமித்தம் அந்த உற்சாகமான ஆவியானவர் உன்னை விட்டு எடுக்கப்பட்டார்? எந்த பாவத்தில் விழுந்ததன் நிமித்தம் உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டது? இன்றைக்கு யோசித்து பாருங்கள். அது எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு முடிவு கட்டுங்கள். இந்த இடத்துக்கு போனால் எனக்கு இந்த பாவ எண்ணம் வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்துக்கு போவதை தவிர்த்து விடுங்கள். இந்த இடத்துல நான் நிற்கும் பொழுது தான் எனக்கு இப்படிப்பட்ட யோசனைகள் வருகிறது, இந்த நண்பனோடு பேசும் பொழுது தான் எனக்கு இந்த எண்ணங்கள் வருகிறது என்று யாரோ ஒருவரை உன் கண்ணு முன்னாலே நீ கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி முதல்ல அந்த நம்பரை உன் ஃபோன்லேருந்து டிலீட் பண்ணிடு. நம்பரையும் டிலீட் பண்ணிடு, அந்த உறவுகளையும் நீ இன்றைக்கி டிலீட் பண்ணிவிட்டு ஆண்டவரோடு உன்னை இணைத்துக்கொள், என் இயேசுவோடு உன்னை சேர்த்துக்கொள். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை வை. உன்னை பாவத்தில் விழப்பண்ணின அந்த மனிதன் இருந்த அந்த இடத்துல இயேசுவை வைத்து அவரையே பார்த்து நீ முன்னேறும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, காலங்கள் கொடிதாய் போய்கொண்டிருக்கிறது. நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கும் என்கிற அறிகுறிகளை, வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக அறிகுறிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நிமிஷத்தில் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டாலும், இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணை மூடினா பரலோகத்தில் என் இயேசுடைய சமூகத்தில் நீங்கள் கண்ணை திறக்கணுன்னா இன்றைக்கு அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை ஆண்டவரிடத்தில் மறுபடியும் கேளுங்க. இந்த பரிசுத்த வாழ்க்கையை கேளுங்க. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இந்த லோக சுக மேன்மை ஒன்றும் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் என்ன கவர்ச்சித்தாலும் இயேசு நீ அழகானவர், உம்மை போல அழகுள்ள ஒருவர் இந்த பூமியில் கிடையாது. எருசலேம் குமாரத்திகள் என்னை வளைந்தார்கள் உண்மைதான், ஆனால் அந்த எருசலேம் குமாரத்திகளுக்கு முன்பாக என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார்.
இயேசுவை போல அழகான ஒருவர் இந்த பூமியில் இல்லை. யாரை நீ அழகுன்னு நினச்சி ஓடுறியோ அந்த இடத்துல இயேசு வச்சுட்டு, ஏசப்பா உங்களுக்கு முன்னால் இது ஒரு அழகல்ல, உங்களுக்கு முன்னால் இது ஒரு மேன்மை அல்ல, ஆண்டவரே எனக்கு நீர் மாத்திரம் போதும் என்று ஆண்டவரை பிடித்து கொண்டு உங்கள் காலங்களை நடத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் அந்த ஆவிக்குள்ளால் வரும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும் பொழுது ஆண்டவர் அந்த உற்சாகமான ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஆவியின் வல்லமை, ஆவியின் அபிஷேகம் அநேகரை ரட்சிப்பிற்கு நேராக நடத்தும். அந்த வல்லமையின் வரங்கள் உனக்குள்ள கிரியை செய்யணும்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தால் தான் அதை தொடர்ந்து தான் வருகிறது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பரிசுத்த உற்சாக ஆவி உனக்குள்ள செயல்படனா அதுக்கு முன்னால ரட்சிப்பின் பரிபூரணத்தின் நிச்சயத்தை நீ பெற்றிருக்க வேண்டும். ரட்சிப்பின் அபிஷேகம், ரட்சிப்பின் அந்த உறுதியை நீ பெற்றுக்கொண்டிருக்கணும். நிறைய பேர் ரட்சிப்புன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு முறை நான் பாவத்திலிருந்து மீண்டு ஆண்டவருக்குள்ளால் வந்து, ஆண்டவரே நான் உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நான் புதிய வாழ்க்கை உம்மோடு நடக்க தீர்மானிக்கிறேன் என்று சொல்லுகிறது தான் ரட்சிப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஒரு நாள் மனமாற்றத்திற்கு பெயர் ரட்சிப்பல்ல. வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு நிற்கிறவன், வசனத்தோடு வாழுகிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஒரு நாள் ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வந்துருச்சு, நான் என்னுடைய பழைய பாவங்களில் இருந்தால் வெளியே வந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் நீங்கள் செய்தீங்கன்னா இந்த தாவீதுடைய நிலைமை தான் உங்களுக்கு. அப்போ தான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் தாங்கன்னு கேட்க முடியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ரட்சிப்பின் அனுபவத்தை தாங்கன்னு கேட்போம். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்ததுக்கு பிறகு எப்படி கேட்போம், திரும்பவும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று கேட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் அனுபவத்தையும் நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். அப்பொழுது சத்திய ஆவியானவர் வல்லமையின் வரங்களோடு உனக்குள் இருந்து செயல்படுவார். அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அநேகரை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ வாங்கிட்டு ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்தா இந்த வரங்கள் உன் மூலமாகவும் செயல்படும். வேதம் சொல்லுகிறது, உன் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உன் வாலிப பிள்ளைகள் சொப்பனங்களை காண்பார்கள், உன் வீட்டில் உள்ள பெரியவர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அடுத்து விசுவாசிகளால் உண்டாகிற அடையாளங்கள் ஆவன அப்படின்னு ஆண்டவர் ஆவியின் வரங்களை எல்லாம் பட்டியல் போட்டு இதெல்லாம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ அனுபவித்து கொண்டு உற்சாகமான ஆவி உன்னை நிரப்பும்படி நீ ஆண்டவரிடத்தில் கேளு. உனக்கு மட்டுமல்ல அற்புதம், உன் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அற்புதம் செய்வேன். இனி ஒன்றை குறித்து சொல்ல போறாங்க, எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு பிள்ளை படிக்கிறா, என் கூடவே படிக்கிறா, அவள் வரங்களில் பெரியவள், அவள் ஜெபிச்சா அப்படியே நடக்குது, சொன்னா அப்படியே நடக்குதுன்னு உன்னை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து பக்கத்து நாட்டில் உள்ள அந்த சவுலுடைய வேலைக்காரன் சொல்றான், இதோ இந்த பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். கழுதைகளை தேடி வருகிற சவுலிடத்தில் சொல்றான், நம்ம கண்ட்ரி பார்டர் தாண்டி அடுத்த கண்ட்ரி இந்த சூப் என்கிற தேசத்துக்குள்ளால நம்ம வந்திருக்கிறோம். இந்த தேசத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. என்னன்னு தெரியுமா? என்னன்னு கேட்டா, இந்த தேசத்திலே பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், அவன் வரங்களில் பெரியவன், அவன் சொல்லுகிறது தப்பாமல் நடக்கிறது, அவனிடத்திலே போவோம், காணாமல் போன கழுதை எங்க கிடக்கிறதுன்னு அவர் வெளிப்பாடு கொடுப்பார். பக்கத்து தேசத்தில் இருக்கிறவனுக்கு தெரிகிறது, இந்த தேசத்தில் ஒரு பெரிய தேவ மனுஷன் இருக்கிறான், வரங்களில் பெரியவன் இருக்கிறான், அவன்கிட்ட போனால் தப்பாம சொல்லுவான். அதே போல் வந்தார்கள். ஆண்டவர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணது மாத்திரமல்ல, கழுதை எங்கே நிற்கும், எப்படி இருக்கும், அடையாளத்தை சொல்லி அழகாக கண்டுபிடிக்க கிருபை சார். இதை எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் மூலமாக ஆண்டவர் செய்வார். ஒன்றை பற்றி சொல்லுவாங்க, எங்கள் பட்டணத்தில் ஒரு மனுஷி இருக்கிறாள், எங்க சர்ச்சில் ஒரு தெய்வ மனுஷன் இருக்கிறார், எங்க சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார்,
அவர் வரங்களில் பெரியவர், அவர் சொல்லுகிறது அப்படியே நடக்கிறது, அவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரர் என்று இனி நீங்கள் பேசுகிற நாட்கள் வருகிறது. உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை அந்நிய கண்கள் அல்ல, உடைய சொந்த கண்கள் காணும். அல்லேலூயா. நான் உங்களிடத்தில் அனுப்பினதான வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்பவும் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தேவனே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், பெயர், புகழ், இழந்து போன வேலை, இழந்து போன அபிஷேகம் அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு திரும்பவும் நீர் கொடுக்கிற இந்த நாளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து தெருவில் நிற்கிற மாதிரி நிற்கிற ஆண்டவரே, எங்க போறதுன்னு எனக்கு வழி தெரியல. தாவீது நடுத்தெருவில் நின்னது மாதிரி நானும் நின்றுட்டு இருக்கிறேன். சில பிள்ளைகள் கண்ணீரோடு நின்று அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவரே, வாழ்க்கை இழந்த பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த குடும்பங்களில் கடைசி வரைக்கும் என் புருஷனை வச்சு காப்பாற்றுவாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு போன, ஒரு மாதம் கூட நான் வாழலையே, 10 நாள் கூட நான் வாழலையே, ஒரு வருஷம் கூட அவர் கூட என்னால் வாழ முடியலையே, எனக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் கணக்கு போடுறாரு. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரு. எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்து போன நிலைமையில கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம்னு சிதறி கிடக்கிறாங்களோ, நீர் சொன்னீரே, கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்கு உள்ளே கூட்டி சேர்க்கிறது போல உங்களை கூட்டி சேர்க்க மனதா இருக்கிறேன்னு சொன்ன தேவனே, என் பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்து கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரே இடத்துல இருந்து ஒரே தேவனை ஆராதித்து ஒரே தேவாலயத்திற்கு போய் சந்தோஷமாய் குடும்பம் நடத்த, பிரிந்து போன குடும்பங்களை எல்லாம் திரும்பவும் ஆண்டவர் இணைப்பீராக. ஒருவேளை என் மனைவி என்கிட்ட ஏதோ ஒரு காரியம் பிடிக்கல, ஏதோ நான் கோவப்பட்டுட்டேன், அதுக்காக என்ன விட்டுட்டு சின்ன அந்த பிரச்சனைக்காக போயிட்டாங்களே, ஆண்டவரே, என் மனைவி எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி அவங்க இன்னும் வரலையே, பிள்ளை என் கண்ணுல கூட காட்டலையே என்று கண்ணீரோட நின்றுட்டு இருந்தா, அவருடைய மனைவிமார்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் அவர்களோடு பேசும். உன் புருஷன் கூட வாழ நீ பயப்படாதம்மா, நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவன் ஒரு புது மனுஷனா மாற்றி வச்சிருக்கிற, நீ போய் வாழன்னு சொல்லி ஆண்டவரே, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் நீங்க தான் பேச முடியும்ப்பா. நீங்க தலையிட்டு என் மனைவி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகளுக்கு மனைவியை கொண்டு வந்து தருவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.